எனது அன்பான சோதரர்களே, எனது அன்பு அண்ணன் இந்த மாலை நேரத்தில் இந்த நான் விடைபெற்று செல்லும் போது எல்லாம் இந்த இறைவனம் 86 எனக்கு எடுக்கும்போது திருச்சும் நான் லாரி ஓட்டியிருந்தோம். 6 மாதம் பொள்ளாச்சியில் ட்ரைனிங் போட்டிருந்து அங்கே ட்ரைனிங் முடித்து அப்போ இப்ராஹிம் மாஸ்டர் இருந்தார். அவர் இருக்கும்போது அவர் வால்பாறைக்கு தான் செல்லுவார். அவர் என்னை அழைத்து கொண்டு நீ ஒன்றும் ஓட்ட வேண்டாம், பக்கத்தில் உட்காந்துக்காரு, நீங்கள் லாரி டிரைவர் தேவையில்லை, சும்மா வர்றவங்களுக்கு பழகி கொடுக்கணும்னு சொல்லி 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தது என்னை ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சு 6 மாதம் வைத்திருந்தார். அந்த 6 மாதத்தில் எனக்கு பணி கொடுக்கும்போது 25 ரூபா சம்பளத்தில் நான் சேர்ந்தேன். அப்போல்லாம் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டமான குடும்பமாக இருந்துச்சு. அந்த 86, 87 25 ரூபா சம்பளத்தை சேர்ந்து டெய்லி வீட்டுக்கு போய் வர முடியாதனால ஜீவானந்தா சொல்லிட்டு இருந்தார் சொந்தத்தில். அவர் ஐயா நீங்கள் ஒன்றும் இல்லையா பிரான்ச்சிலே தங்கி போட்டு வேலை செய்யலான்னாங்க. 15 நாள் டபுள்லாம் ஓடி 1 வாரம் வீட்டில் இருந்து அவங்க மத்தூர் கிளையில் 6 மாதம் நம்பர் கொடுத்து ஒண்டிப்பூர் கிளையில் தமிழ் அங்கேயும் நம்ம மகாலிங்கையா இருந்து நமக்கு வந்து அந்த நேரத்தில் 86ஆம் வருடத்தில் மகாலிங்கையா இருக்கும் பொழுது எங்களுக்கு அப்பொழுது 86 ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மிக தட்டுப்பாடாக இருந்தது. கோத்தேரி கிளையில் ஹர்குலஸ் செல்வராஜன் 10 பேர் சென்றிருந்தோம். அப்போ 10 பேருக்கு உடனடியாக எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுத்துருங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுத்து எல்லா ட்ரைனிங் சென்று செய்திருந்தோம். 88 நான் கோத்தேரி கிளையில் வரும்போது 88லிருந்து நான் இதுவரைக்கும் கோத்தேரி கிளையில் பண்ணியிருந்தவங்க என்னுடைய செய்யும் தொழிலே தெய்வம் என்று நான் நினைத்து வீட்டிலிருந்து வரும்போது தாய் தந்தை குரு தெய்வம் என்று வருவேன். அப்படி வரும்போது வீட்டில் இருக்கும்போது வீட்டு ஞாபகம், வண்டிக்கு வரும்போது வண்டி ஞாபகமாக இருப்பதனால் இதுவரைக்கும் எனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் 88லிருந்து 36 ஆண்டு காலமாக நான் பணி செஞ்சிருக்கேன். என்னுடைய உழைப்பினால் தான். நான் அந்த உழைப்பினால் வந்து 24 வருடம் கரிகூர் போயிருந்தேன், 5 வருடம் கூட்டாட ஓட்டியிருந்தேன், 5 வருடம் தும்மனட்டி தூணியர் ஓட்டியிருந்தேன். இந்த 2000லிருந்து கரிகூர் பேருந்து இயக்கியிருந்தேன். அந்த கரிகூர் காட்டுக்குள்ளேயே மகாலிங்கையா சொல்லியிருந்தார். 2000 பெரிய வண்டி போட்டுலாம், சின்ன வண்டி வேண்டாம், சின்ன வண்டி வந்து அந்த ரோட்டுக்கு ஆகாது, மினி வண்டி, பெரிய வண்டி போடலாம் என்று 40 சீட் பேருந்து இயக்கினார்கள். அப்படி இயக்கும்போது அந்தோணிமுத்து நானும் 2 பேர் தான் இயக்கினோம். அப்படி இயக்கி கொண்டு இருக்கும் போதெல்லாம் நானும் அந்தோணிமுத்து இயக்கி கொண்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ தேவையான நான் ஒட்டிக்கொள்வேன், நம்மளுக்கு ஏதோ தேவையான ஒட்டிக்கொள், டிசிக்கே வேலை இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்த காலத்துல எல்லாம் இருந்து இன்னைக்கு 24 வருடம். அது பெரிய வனப்பகுதியாக இருந்தது, வீரப்பன் காடாக இருந்தது. அப்பெல்லாம் வீரப்பன் வேட்டையாக இருந்தது. கரிகூர் தங்கும் போது வெளியே வரக்கூடாது என்று எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள். அப்படியெல்லாம் இயக்கி அந்த மக்களாக சேர்ந்து ஒரு மக்களாக இருந்து எல்லாம் எங்கள் ஊருக்கெல்லாம் அந்த கொட்டு அடிப்பதற்கு எல்லாருக்கும் நல்லா பழகி இன்று வரைக்கும் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு மனதாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னன்னா எங்களுக்கு எல்லாருமே பயணிகள், வாகனம் பயணிகள். வாகனம்ங்கிறது வந்து தெய்வம், ஒரு ஓட்டுநருங்கிறது பூசாரி, வரும் மக்கள் வந்து பக்தர்கள். அவர்களுக்காக நாங்கள் இயக்கி அந்த மாதிரி இயக்கியதுனால அந்த ரங்கராமருடைய ஆசீர்வாதத்தினால் ஆனை வந்தால் கூட ஒரே ஒரு எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா ஒன்றும் செய்ய வேண்டாம் ஐயா, அப்படியே நிறுத்திட்டு உங்கள் குலதெய்வ சாமியை வேணுங்க ஐயா, அது திரும்பி போயிருந்தாங்க. அந்த 24 வருடம் எத்தனையோ ஆனைகள் வந்தது, புலிகள் வந்தது, கரடிகள் வந்தது, ஒரு வாகனத்தை வந்து தொட்டது கூட இல்லை. அந்த மாதிரி நான் இயக்கி இருந்தேன். அப்போதான் நான் செய்யும் தொழிலே தெய்வம், ஆண்டவன் இருந்த போது தாய் தந்தை குரு என்றாலும் போதும். அந்த மாதிரி இருந்ததுனால் என் காலகட்டத்தில் வந்து எனக்கு 2 பசங்கள், ஒரு திருமூர்த்திங்கிற பெரிய பையன், நம்மளுக்கு சின்ன பையன் சந்தோஷம். 2 பேரும் நன்றாக படித்து எனக்கு புத்திமதி சொன்னார்கள். இந்த ஊர்லேருந்து அப்புறம் 2006 சாரன் நகர் வீடு கட்டி கொடுத்தாரு அந்த சொசைட்டி. அப்படி இருக்கும்போது எனக்கே பையன் புத்திமதி சொன்னாங்க, அப்பா குடிக்கிறதால வீட்டுக்கு வந்து குடிக்கப்பா, நீங்கள் மாத்தியில் இருக்கிறீங்களா, எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, அம்மாவை பார்க்கணும்னு நினச்சா அந்த மாதிரி புத்திமதி சொல்லி இன்னைக்கு 2 பேரும் எனக்கு 2 மருமகள்.
2 மருமகளும் இன்னைக்கு 4 பேரும் சென்னையில் இருக்கிறாங்க. உழைப்பே உயர்வுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு படிப்பில் பெற்று கொண்டு இருக்கிற பூரா எங்கள் குடும்பம் தான். பேசுங்க.